வணக்கம். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சுவையான தேங்காய் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸ் சர்க்கரையில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு, சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். உப்பையும் பேக்கிங் பவுடரையும் நல்லா ஒன்றா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடித்த சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 கிளாஸ் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம முட்டையெல்லாம் எதுவுமே சேர்க்க போடுறது கிடையாது. எண்ணெய் சேர்த்த பிறகு இப்போது நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம எந்த கிளாஸால் கோதுமை மாவு அளக்குறோமோ அதே கிளாஸால் சர்க்கரை, எண்ணெய், பால் எல்லாமே அளந்தோன்னா சரியாக இருக்கும். மாவோட பதம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூனால் நம்ம அள்ளி வைக்கிற மாதிரி இருக்கணும். பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் போட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் கோதுமை மாவுக்கு இந்த அளவில் நமக்கு 9 பிஸ்கெட்டுகள் கிடைக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவலை பிஸ்கெட் மேலே இது மாதிரி லேசாக தூவி விட்டுட்டு இப்போ நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். அவனை 180 டிகிரிஸில் நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ரேவை சென்டரில் வச்சு நம்ம இதை சரியாக 25 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து இதை மறுபடியும் எடுத்து மேல் ராடில் கிட்ட இருக்க மாதிரி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பிஸ்கெட் நல்ல ஈவனாக நமக்கு கலர் கிடைக்கும். இப்போ மொத்தமாக 30 நிமிஷம் ஆயிருக்கு. ரொம்பவே சுவையான நம்மளோட தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிஸ்கெட் ஓரங்களில் நல்ல மொறுமொறுன்னும் சென்டரில் இது மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். எல்லா வயது பீப்புளுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.